வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான பாயசம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி கொங்கு நாடு சைட்லேயும் ரொம்ப பேர் இந்த பாயசம் கல்யாண வீடுகள் எல்லாம் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாயசத்தை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையை வச்சு தான் பாயசம் பண்ண போகிறோம். ரவை அப்படின்னோடனே உப்புமா ரவை கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லா பக்கமுமே கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையில் சாதம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த ரவையை வாங்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த பாயசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இன்றைக்கி பாயசம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி ரவையை எடுத்துகிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடணும். அதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் வடிய விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வடிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் போட்டுக்கலாம். குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பாயசத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் வறுத்துக்குங்க. குக்கர் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம விட்டோம் அப்படின்னா கரிஞ்சிடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடிய விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ரவையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். கை விடாமல் கலந்து விடணும். மிதமான தீயில் வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரவை நல்லா உதிராக இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் இல்லையா, இதில் 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். அதனால் 3.5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு நல்ல மிதமான தீயில் ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கோதுமை ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பாயசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் தான் சேர்த்துக்கணும். வெள்ளை சக்கரை சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்பு அளவுக்கு நம்ம ரவை எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் இந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தான் ஸ்வீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நான் கரெக்டான இனிப்பு தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருந்தால் தான் இந்த பாயசம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்ல மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா போதும். நல்ல வெல்லம் கரைஞ்சி வந்துடும். பாகு எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. வெல்லத்தை சும்மா கரைச்சி எடுத்தால் போதும். பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை அப்படியே இருக்கட்டும். விசிலெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுலேயே இதை வடிச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்திருக்கு. நம்மளுக்கு கோதுமை மட்டும்தான் தெரியும். பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குலைவாக ஆயிரும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பாயசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் வடிய விட்டுறலாம். இப்போ இதில் நல்லா வடிய விட்டதுக்கப்புறம் கலந்து பார்த்துட்டு இதில் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயசம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டைம்லேயே கொஞ்சம் சுடு தண்ணி கலந்துக்குங்க. நான் இன்றைக்கி வெள்ளைப்பாகு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். வெள்ளைப்பாகு விட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இதை பக்கத்து ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த ஸ்டவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்காக சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பாயசத்தில் அங்கங்கே வாயில் கடிப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கீரி சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கைவிடாமல் வறுத்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தேங்காவை தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே நெய்யிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 முந்திரி பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 10-20 திராட்சையை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா திராட்சை நல்லா பலூன் மாதிரி வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை முந்திரியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரியே வெள்ளைப்பாகு சேர்த்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நல்ல வாசனை சேர்க்கறதுக்காக நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சர்க்கரை சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல இனிப்பை தூக்கலாக எடுத்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் ரெசிபி எல்லாமே ரொம்ப நல்லா தித்திப்பாக இருக்கும். அதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த பாயசத்தை ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நான் இன்றைக்கி பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதில் பசும்பால் நமக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பாயசம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம திராட்சை முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டம்ளருக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப்பு பால் சேர்த்ததுக்கப்புறம் பக்குவமாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் பாயசம். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதை விட தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த பாயசத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்பெஷல் டே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே கோதுமை ரவையில் ஒரு பாயசம் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது தேங்காய் பாலில் செஞ்சுருப்போம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்கு நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாயசத்தை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். தொடர்ந்து அம்மம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.